வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்றவரை கூத்தாட்டு வானாகி நின்றாய் என் சொல்லி வாழ்த்துவனே. இது நான் கடவுள். தமிழகத்தில் கடவுள் நம்பிக்கை மற்றும் வழிபாட்டு முறைகள் பற்றி நடத்தப்பட்ட பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு முடிவுகள். இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் என்பது தமிழ்நாட்டில் 8500 பேர்கிட்ட நடத்தப்பட்ட பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு. இந்த காலகட்டத்தில் எதற்காக இப்படி ஒரு கருத்து கணிப்பு? கடவுள் நம்பிக்கை பற்றியும் வழிபாட்டு முறைகள் பற்றியும் ஏன் நம்ம இப்போ பேசணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் வந்துருச்சா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக வந்திருக்கு. ஏன்னு சொன்னால், கடந்த சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க, ஏன் தமிழ்நாட்டில் கூட, தமிழ்நாடு ஒரு முற்போக்கு மாநிலம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட, தமிழ்நாட்டில் கூட இந்த மதம் சம்பந்தப்பட்ட வழிபாட்டு முறைகள் சம்பந்தப்பட்ட சடங்குகள் சம்பந்தப்பட்ட விவாதங்கள், பிரச்சனைகள் கிளம்பி கொண்டு தான் இருக்கு. இந்த சூழ்நிலையில் இது பற்றி, வழிபாடுகள் பற்றியும் மதம் பற்றியும் கடவுள் பற்றியும் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இதனை அணுகுகிறார்கள், தமிழ்நாட்டு மக்களுடைய ரிசப்ஷன் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. இதையே நாங்கள் பிரம்மாண்டம்னு அடுத்தடுத்து சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக அதுலேயும் ஒரு ரீசன் இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு நம்ம பார்த்தோம். மோடி அவர்கள் பற்றியும் பாஜக ஆட்சி பற்றியும் இந்தியா முழுக்க நடத்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு. சுமார் 120 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்தியாவில் முழுக்க நடத்தப்பட்ட அந்த கருத்து கணிப்பு வெறும் 12000 மக்களை தான் ஒரு சாம்பிள் சைஸாக எடுத்து நடத்தினாங்க, ஒரு தனியார் ஊடக நிறுவனம். ஆனால் நம்முடைய கருத்து கணிப்பானது, தந்தி டிவி, கிறிஸ் இன்ஃபோ மீடியாவோடு இணைந்து நடத்திய இந்த கருத்து கணிப்பானது 8500 மக்களை கொண்டு நடத்தப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு. நிச்சயமாக இது பிரம்மாண்டம் தானே, அதனால தான் இது பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்கிறோம். இது சயின்டிஃபிக்கலாக இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் இது சரியான முறையில் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த கருத்து கணிப்பை நம்மோடு இணைந்து நடத்திய கிறிஸ் இன்ஃபோ மீடியா நமக்கு தரப்போகிறாங்க. இப்போ இந்த கிறிஸ் இன்ஃபோ மீடியாவுக்கும் தந்தி டிவிக்கும் ஒரு நிச்சயமாக ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் கடந்த வருடம் நடந்திருக்கிறது, அது நம்ம நினைவில் இருக்குது. 40க்கு 40 அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நம்ம தந்தி டிவியில் ரொம்ப பிரபலமாக, ரொம்ப பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஷோ அது. அந்த ஷோவில் கிட்டத்தட்ட 40 தொகுதிகளிலுமே, புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலுமே நம்ம தந்தி டிவி கருத்து கணிப்பு சொல்லி கணித்த அந்த ரிசல்ட்டு தான் துல்லியமாக வந்தது. ஒரு சில டிஃப்ரென்சஸ் தான் இருந்தது. அது மூலமாக மக்கள் நம்ம தந்தி டிவி நிறுவனத்து மேலே ஒரு ஆழமான ஒரு கிரெடிபிலிட்டியை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. மக்களுக்கு அந்த கிரெடிபிலிட்டியை தந்தி நிறுவனம் காப்பாற்றி கொண்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியிலும் அந்த கருத்து கணிப்பில் அந்த கிரெடிபிலிட்டியை நம்ம காப்பாற்ற போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக கடவுள் பற்றிய ஒரு விவாதம் வந்திருக்கிறது. கடவுள் பற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் என்பது வேறு, மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல் என்பது வேறு. தமிழ்நாட்டில் கடவுளை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள், கடவுள் நம்பிக்கை தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்கிறது, இந்து மதத்தினுடைய ஒரு நிலைமை என்பது தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறது. ஏன் இந்து மதத்தை மட்டும் நம்ம எடுத்து பேசணும் அப்படின்னு சொன்னால், இந்து மதம் தான் தமிழ்நாட்டிலே பெரும்பான்மை மக்களுடைய மதமாக இருக்கிறது. இன்னமும் கூட தமிழ்நாட்டு மட்டுமில்லை, உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்து மதம் 3வது பெரிய மதமாக உருவெடுக்க போகிறது 2050. இது ஒரு இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு ரிசர்ச்சில் தெரிய வந்திருக்கக்கூடிய ஒரு உண்மை. அப்போ இந்த 3வது பெரிய மத பற்றியான தமிழ்நாட்டில் பார்வை எப்படி இருக்குது, மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. அதுக்கான விடையாகவும் இந்த நிகழ்ச்சி அமையும். இந்த நிகழ்ச்சி என்பது மதம் பற்றிய, கடவுள் பற்றிய தேடலுக்கான ஒரு விடையாக அமையும் என்பதோடு இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிக்கிறோம். திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, நான் உங்ககிட்ட வந்து ஆரம்பிக்கணும். இப்போ இந்த சர்வே 8500 பேர் பற்றி நடத்தப்பட்டிருக்கிறது. இப்போ பிரபலமான ஒரு வெளிநாட்டு நிறுவனங்கள், நான் பேர் சொல்லலாம்னு நினைக்கிறேன், கார்டியன் மற்றும் டெலிகிராஃப் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் இப்போ கருத்து கணிப்பு நடத்தும் போது அது ஒரு கமர்ஷியல் சார்ந்த ஒரு கருத்து கணிப்பாகத்தான் இருக்கும். நம்முடைய கருத்து கணிப்பு மக்களுடைய இன்ட்ரெஸ்ட் சார்ந்து, ஒரு விருப்பம் சார்ந்த ஒரு கருத்து கணிப்பாக இருக்கிறது. அரசியல் சார்ந்தோ இல்லது ஒரு பெரிய ஒரு பேர்னிங் இஷ்யூ சார்ந்தோ நம்ம எடுக்கலை. மக்களுடைய அன்றாட விஷயங்களில் இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் சார்ந்து எடுத்திருக்கிறோம். இப்போது இதில் எந்த அளவுக்கு சயின்டிஃபிக்காக இந்த கருத்து கணிப்புகள் சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விவாத நிகழ்ச்சிகளை மட்டுமே பார்த்துட்டு வர பல ஆடியன்ஸ்க்கு இது ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரோக்ராமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போது மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அப்படி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், இங்கே இருக்கிற நம்ம 4 பேர்லேயே ஒருத்தருக்கு வித்தியாசமான நம்பிக்கை இருக்கும். ஆனால் பலதரப்பட்ட மக்கள் என்ன நினைக்கிறாங்கங்கிறதோட பிரதிபலிப்பு எனக்கு தெரியாது. அதுக்கான ஆர்வம் எனக்கு கண்டிப்பாக உண்டு. அந்த ஆர்வத்தை ஏனோ நம்ம ஊடகங்கள் மூலமாக அரசியலுக்கும் சினிமாவுக்குமே மட்டுமே கட்டுப்படுத்திட்டோம். இப்போது எந்த வகையான உணவுகள் நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட ஒரு ஆர்வம் இருக்கும்.
நீங்கள் சொன்னாப்புல டெலகிராஃப் இல்லை யூகேல இருக்கக்கூடிய பல நியூஸ் பேப்பர்ஸ், இது யூகே மட்டும் இல்லை, வெஸ்டர்ன் வேர்ல்டில் இருக்கிற பல மீடியா ஹவுசஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அவங்க நாட்டுக்குள்ளேயே மக்களோட ஒப்பீனியன் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸில் எடுத்து அதோட ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்பப்போ. இது இந்தியன் மீடியா இண்டஸ்ட்ரியில் இது ஒரு புது விதமான ஒரு அப்ரோச். நம்ம நிச்சயமாக இது ஒரு புதுவிதமான முயற்சி தான். இப்போ இந்த ரீசர்ச் அப்படிங்கிறது, இந்த சர்வே அப்படிங்கிறது சயின்டிஃபிக்கலாக இப்போ நம்ம அரசியல் சார்ந்தோ இல்லை எலெக்ஷன் சார்ந்தோ நடத்தப்படக்கூடிய கருத்து கணிப்புகள்லேயே நம்ம நிறைய கேள்விகளை முன்வைக்கிறோம். இப்போ இந்த கருத்து கணிப்புங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கருத்து கணிப்பு. தமிழ்நாட்டில் கடவுள் சார்ந்து நம்பிக்கைகள் சார்ந்து மக்களுடைய கருத்து கணிப்பு, மக்களே நேரடியாக பதிலளிச்சிருக்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை எப்படி உறுதி செய்வது? நம்ம ஒரு லிமிட்டட் செட் ஆஃப் பீப்புள் கிட்ட கேட்காம நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கோம். அந்த நிறைய பேர் தமிழகம் முழுக்க பரவி இருக்காங்க. எல்லா தரப்பட்ட மக்கள்கிட்டையும் கேட்டிருக்கோம். வயது வரம்பு இல்லாமல் ஒரு இத்தனை ஏஜ் குரூப்லேருந்து இத்தனை ஏஜ் குரூப்புக்குள்ளே கேட்டிருக்கோம். ஜெண்டர் பயஸ் இல்லாமல் கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வேண்டியவங்க கிட்ட மட்டும் கேட்காம நம்ம ப்ரோக்ராம் பிடிக்காதவங்க கிட்ட கூட போய் கேட்டிருக்கோம். ஏன்னா அவங்க எல்லாரோடைய ஒரு பர்செப்ஷனையும் நம்ம இங்கே வெளில கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த இது. பிடிக்காதவங்க கிட்டையும் கேட்டிருக்கோம் அப்படிங்கிற போது தான் அங்கே என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்தது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி திரு செல்வகணபதி ஐயா, நீங்கள் சொல்லணும், இப்போது கடவுள் இருக்கிறாரா இல்லையா, கடவுளை நீங்கள் நம்புகிறீர்களா இல்லையா, ஆமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி தான் நம்மளுடைய முதல் கருத்து கணிப்பு முடிவு. அதுதான் ஒரு நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? பொதுமக்களுக்கு நீங்கள் பார்த்த வரையில் நமக்கு தெரியும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரம் என்னென்று தெரியும், 100 ஆண்டு கால திராவிட இயக்க வரலாறுலாம் நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில். இப்போதைக்கு மக்களுடைய மனநிலையில் கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி புட் ஃபோர்த் ஆனால் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? வாழ்ந்து அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருமே தங்களுடைய வாழ்நாளிலே ஒவ்வொரு நுணுக்கமான விஷயங்களிலும் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது கடவுள் இருக்கிறார் என்பதை மனதிலே உறுதியான நம்பிக்கை கொண்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை அவருடைய வாழ்வியலிலே ஆரம்பத்தில் ஒரு குழந்தை பிறப்பதிலிருந்து அவருடைய வாழ்நாள் முழுவதும் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளிலும் அந்த உணர்வோடு கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை மனதில் கொண்டு தான் முழுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது உண்மையிலேயே முக்கியம், ரொம்ப அவசியம். கடவுள் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இப்போது 7,70,00,000 மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம ஒட்டுமொத்தமாக ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்கோம். இதில் சதவீத வாரியாக இப்போ நாங்கள் ஒரு ரிசல்ட் வச்சுருக்கோம். இப்போ அதுவுமே எனக்குமே தெரியாது, அது நானும் ஆவலாக தான் இருக்காது எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. இப்போ அந்த ரிசல்ட்டில் ஒவ்வொருத்தரும் நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ பர்சன்டேஜ் வைஸ், சதவீதம் வைஸ் மக்கள் வந்து ஆம் கடவுள் இருக்கிறார் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? பெருவாரியாக ஒரு 90% மேலான மக்கள் முழுமையாக கடவுள் நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் அனுதினம் பார்க்கிறேன். ஓகே, டாக்டர் அபிலாஷா நீங்கள் சொல்லுங்கள். டெஃபினெட்லி மெஜாரிட்டி இருப்பாங்க. must be more than 90%. more than 90 நீங்கள் டாக்டர் உங்களுக்கு தெரியும். ஓகே, கிறிஷுக்கு மட்டும்தான் தெரியும், நம்ம யாருக்குமே அதை பற்றியான ரிசல்ட் தெரியாது. அந்த ஆவலோடு காத்திருங்கள் மக்களே. கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்வியை பொதுமக்களிடம் நேரடியாக நாங்கள் சென்று வைத்தோம். கிறிஷ் வந்து ஒரு ரிப்போர்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு, சர்வே மாதிரி. நாங்கள் டைரெக்டாக அவங்களுடைய ஒப்பீனியனை அவங்க குரல்லே பதிவு செஞ்சுருக்கோம், பார்க்கலாம். எனக்கு நம்பிக்கை உண்டுயா. இன்னி வரைக்கும் எனக்கு வயசு வந்து 80 வயசாக போகிறது. இன்னி வரைக்கும் நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நல்லா இருக்கேன். நான் தெய்வத்தினுடைய அருள்னால் தான் நான் இருக்கேன். வந்து நடக்க முடியறது, சாப்பிட முடியறது. நான் இந்த திருவிழா பார்க்க இவ்வளோக்கும் கூட்டிட்டு வரேன். நான் கடவுள் இல்லைன்னு நான் நம்புகிறேன். ஏன் கடவுள் இல்லைன்னா, இங்கே வந்து எவ்வளோதான் அநியாயங்கள் அக்கிரமங்கள்லாம் நடக்குது. இதில் வந்து கடவுள் இருந்தாருன்னா அதை வந்து காப்பாற்றணும். ஏன் இந்த சின்ன சின்ன குழந்தைங்கள் ஆக்சிடெண்ட்லாம் நிறைய நடக்குது. கடவுள்னு அப்படி ஒன்று இருந்திருந்தால் 5 வயசு உயிரினம் ஒரு சின்ன குழந்தைங்களாம் வந்து சாவறதுக்கு கடவுள் வந்து காப்பாற்றுவார்ல. படத்தில் தான் வந்து கடவுள் சக்தியை விட்டு காப்பாற்றுறாரு. இங்கே நிஜ வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு இதே கிடையாது. ஆனால் பெரியாரின் வழி தொட்டு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, இல்லவே இல்லை. கடவுள் நம்பிக்கை எனக்கு முழுக்க இருக்குது. இந்த வகையிலனா நான் என்னோடய 16 ஏஜ்லேருந்தே நான் சிவபெருமானை ரொம்ப நேசிக்க ஆரம்பித்தது. அவரை வந்து அனுபவபூர்வமாக 2 தடவை உணர்ந்திருக்கேன். ஸோ பார்வையிலே நான் 2 தடவை பார்த்துருக்கேன். ஒன்று திருப்பரங்குன்றம் பக்கம், ஒன்று மீனாட்சி அம்மன் கோவில் கர்ப்பகிரகத்துக்குள்ளே, சிவனோட கர்ப்பகிரகத்துக்குள்ளே. முயற்சியும் ஒரு வளர்ச்சியுமே அவனுடைய கையில் தான் இருக்குது. அவன் தன்னம்பிக்கையோடு அவன் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் கடுமையான முயற்சி எடுத்து செயல்பட்டால் தான் எந்த மனிதனுமே வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பது என்னுடைய கருத்து. கடவுள் நம்பிக்கை எனக்கு மிகுந்தா உள்ளது.
காற்றை எப்படி பார்க்க முடியாதோ அதே மாதிரி கடவுளையும் பார்க்க முடியாது. கேள்வி என்னென்னா, பல தொலைக்காட்சி சேனல்களும் பல ஆய்வுக்காக அனுப்பப்பட்ட சேட்டலைட்டுகளும் விண்வெளியில் வந்து பறந்துட்டு வந்துட்டு இருக்கு. அந்த அத்தனை சேட்டலைட்டில் விண்வெளிகளில் விண்கலன்களில் புலப்படாத கடவுள் ஏன் இதுவரைக்கும் கடவுள் வந்து புலப்படலை அப்படின்றது தான். கடவுள் இருக்காருன்னா அங்கே தான் இருந்திருக்கணும், இருந்தாருன்னா அங்கே போய் பார்த்துருக்கணும் இல்லையா, அங்கே ஏதாவது ஒரு எவிடன்ஸாவது இருந்திருக்கணும் இல்லையா. இது முதல் கருத்து கணிப்பு முடிவு நம்ம எல்லாமே ஆவலர் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பு முடிவு என்னவாக இருக்க போகிறது? கடவுள் இருக்கிறாரா இல்லையா? தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு கேள்வியை மக்கள் மத்தியில் வைத்தால் என்ன பதிலை சொல்வார்கள்? பார்க்கலாம். முதல் கருத்து கணிப்பு முடிவு. கடவுளை நீங்கள் நம்புகிறீர்களா என்று தமிழ்நாட்டு மக்களிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு ஆம் நம்புகிறோம் என்று 93% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். You believe this? இல்லை என்ற பதிலை வெறும் 7% மக்கள் மட்டுமே சொல்லியிருக்கிறார்கள். 93% பேர் கடவுளை நம்புகிறோம். நீங்க சொன்ன எல்லாமே, நீங்க 2 பேருமே சொன்னீங்க 90%க்கு மேல தான் இருக்கும் அப்படிங்கிறது உறுதியாவே சொன்னீங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல கேள்வி வருது, 93% பேர் கடவுளை நம்புகிறார்கள் தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற மாநிலங்களை விட இங்கே அரசியல்ங்கிறது வேறு, மண்ணுங்கிறது வேறு மாதிரியான ஒரு சூழ்நிலை. இந்த களத்தில் 93% பேர் நம்புகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? காரணம், அன்று தொற்று இன்று வரை மக்களுடைய வாழ்வியலிலே வந்த அத்தனை பெரியோர்களும், உதாரணமாக எடுத்துக்கொண்டால் 63 நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களும், இன்னும் வழி வழியாக வந்த பட்டினத்து சுவாமிகள், ராமலிங்க சுவாமிகள், இது போன்ற பாம்பன் சுவாமிகள், இப்படி வந்த அருளாளர்கள் அத்தனை பேர்களும் வாழ்ந்து காட்டி அவர்கள் ஒரு முன்னோடியாக இருந்து கடவுளை நமக்கு வாழக்கூடிய இந்த மக்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். எப்படி ஒரு அரசியல் அமைப்பிலே ஒரு தலைவன் சொல்லக்கூடியதை அனுசரித்து மக்களெல்லாம் பின்பற்றி போகிறார்களோ அதே போல் ஏன் எடுத்துக்கொள்ளுங்களேன், காந்திஜி கூட சொல்லியிருக்கிறார், நம்முடைய தேசப்பிதாவாகிய காந்திஜி கூட சொல்லியிருக்கிறார், இப்படி ஒரு கூட்டு பிரார்த்தனை என்று இந்த இறைவனுடைய நாமத்தை நான் சொல்லாமல் இருந்தால் நான் எப்போவே தோற்று போயிருப்பேன் என்று சொன்னாரே. அப்போது அப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்த இறைவனுடைய திருநாமமும் அந்த இறைவனுடைய அந்த அருளாற்றலும் எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால் அதை அளவிட்டு சொல்ல முடியாது. ஆகவே அதை உணர்ந்து கொண்ட மக்கள் தான் இந்த 93% மக்கள். இல்லை, இப்போ இந்த செஞ்சுரி அப்படிங்கிறது 21st செஞ்சுரியில், அதுக்கு முன்னாடி இருந்த 20வது நூற்றாண்டு அப்படிங்கிறது பல்வேறுபட்ட ஒரு மாறுதலான ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம். திராவிட இயக்கம் தோன்றிய ஒரு அரசியல், அந்த காலகட்டத்தில் தான் திராவிட இயக்கம் தோன்றியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனால் அவங்களுடைய அதிகாரம் என்பது அவர்கள் கையில் தான் இருக்குது. திராவிட கட்சிகள் தான் ஆட்சிகளில் இருக்குது. அப்போது மக்கள்கிட்ட அவங்க கொண்டு போன ஒரு முக்கியமான ஒரு பிரச்சாரம் என்பது கடவுள் மறுப்பு பிரச்சாரம். அது மக்கள் மத்தியில் செல்லுபடியாகவில்லை, அல்லது இது அவர்களுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா இந்த கருத்து கணிப்பு? ஆமாம், அது கடவுள் வழிபாடு என்பது மனிதனுடைய தனிப்பட்ட சுதந்திரம். அது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் அது நிலை பெற்றிருக்கின்றது. அதை அரசியல்வாதிகளால் மாற்ற முடியாது. அரசியல் வேறு, ஆன்மீகம் வேறு. அதனால் இந்த அரசியல்வாதிகள் என்னதான் சொன்னாலும் செய்தாலும் இவருடைய அடிமனத்திலே உள்ள ஆழமாக பதிந்துள்ள அந்த இறைபக்தியை யாராலும் மாற்ற முடியாது. அது இன்று தொடங்கியதல்ல, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தமிழகம் இது. அதனாலே இதில் இவ்வளவு மெஜாரிட்டியாக பக்தி உணர்வுடைய மக்களை காண்பது பெரிய விஷயம். அப்போ அந்த 7% யாராக இருப்பாங்க? 7% எப்படியானாலும் இருப்பார்கள். அந்த காலத்திலே பொதுவாக சொல்வார்கள் அல்லவா, எப்படியானாலும் நல்லதை கெட்டது என்று சொல்வதற்கு சில பேர் இருக்கத்தான் செய்வார்கள். அதுபோல் இந்த நாத்திகர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அந்த காலத்திலே இருந்திருக்காங்க, இந்த காலத்திலையும் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி 100க்கு ஒரு 7% இருக்கலாம். அந்த 7% ஃபுல்லாக நாத்திகர்கள் இருக்கலாம். ஆனாலும் கூட அவர்களும் கூட ஒரு பழமொழி இருக்கின்றது, 4 பக்கம் சேர்ந்து சோதனை வந்தால் நாத்திகனும் ஆத்திகனாக ஒன்று இருக்கின்றது. அதை அனுபவிக்காதவர்களாகத்தான் இருக்க முடியுமே தவிர வேறு யாரும் இல்லை அவர்கள். அந்த 7% யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி டாக்டர் அபிலாஷா நீங்கள் சொல்லணும். இந்த 93% அப்படிங்கிறது இட்ஸ் அ ஹியூஜ் சம், பெரிய நம்பர் தான் இது. இதுக்கு இப்போ மார்க்ஸ் கூட சொல்லுவார், இதயமில்லாத மனிதர்கள் மத்தியில் இதயமாக இருக்கிறான் இறைவன் அப்படின்னு சொல்லுவார். அப்போது எதுவுமே இல்லாத மக்கள், எங்கே போய் நம்ம குறைகளை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வழி தெரியாத மக்கள் கடவுள்கிட்ட சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டால் கூட இந்த 93% மக்களுமே
நிச்சயமாக வழி தெரியாத மக்களாக அல்லது தன்னுடைய ஆதங்கத்தை யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் இருக்கிறார்களா? அந்த உளவியல் ரீதியாக இந்த பெரிய ஒரு இந்த மக்களை நாம் எப்படி பார்க்க முடியும்? இவர்களுடைய நம்பிக்கையை நம்ம எப்படி பார்க்க முடியும்? உளவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியை தனியாக பார்க்கலாம், ரிலீஜியாசிட்டியை தனியாக பார்க்கணும், அண்ட் மூட நம்பிக்கைகள்னு சொல்லப்படுற சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸை தனியாக பார்க்கணும். இது மூட நம்பிக்கை இல்லை, கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது முழுமுதல் நம்பிக்கை. அப்போ இது ரிலீஜியாசிட்டியா இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டியான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு வரும்போது 100% வந்து நம்புவாங்க. அதாவது எனக்கு மேலே ஒரு பவர் இருக்குது, அது வந்து இந்த பர்டிகுலர் கடவுள் தான் இப்படி தான் கும்பிடணும்னு இல்லை, பட் சம் பவர் இஸ் தேர் அப்படின்றது அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்துடும். ரிலீஜியாசிட்டின்னு வரும்போது ஒரு மத ரீதியான ஒரு வேண்டுதலோ அந்த மாதிரி போவாங்க. இப்போ நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது சைக்கலாஜிக்கலாக என்ன சொல்கிறாங்க, ஒரு ரிலீஜியாசிட்டி இருக்கிற இடத்துல நிறைய வந்து மோட்டிவேஷனும் ஒரு பைண்டிங்கும் இருக்குது. பீப்புள் கெட் டுகெதர். அங்கே வந்து எனக்கு இன்னொருத்தவங்க இருக்காங்க, என்னை சேர்ந்தவங்க இவங்க அப்படின்ற அந்த ஒரு அஃபினிட்டி இருக்குது இல்லையா, அது வந்து இந்த ரிலீஜன் நிறையா கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எனக்கு பர்சனலாக என் கிளினிக்கில் வர பேஷண்ட்ஸோடைய டேட்டா வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது, நிறையா பேர் எஸ்பெஷலி இன்றைக்கி இருக்க டீனேஜர்ஸை கேட்கும்போது நீங்கள் ரிலீஜியஸாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் எங்கள் அப்பா அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க கோயில் போகணும் வரணும் இதை பண்ணணும், ஏதாவது பிரச்சனைனா கடவுளை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் ஷோஸ் அ லாட் ஆஃப் காக்னிட்டிவ் டிசனன்ஸ். காக்னிட்டிவ் டிசனன்ஸ் நாங்கள் என்ன சொல்வோன்னா, நம்ம ஒரு விஷயத்தை நம்பிட்டோம் அப்படின்னா அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் சொல்ல முடியுமோ சொல்லுவோம். நிச்சயமாக, அதாவது நம்பிக்கை சார்ந்தது. திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, இப்போ நீங்கள் சொல்லணும், நீங்கள் தான் களத்துக்கு போய் இந்த சர்வேலாம் எடுத்துகிட்டு வந்தீங்க. டைரெக்டாக மக்கள்கிட்ட இந்த சர்வே என்பது எப்படி எடுக்கப்பட்டது? டைரெக்டாக நீங்கள் கடவுளை நம்புறீங்களா, ஆமாவா இல்லையா அப்படின்னு கேட்டிங்களா, இல்லை இந்த மூட் மேப்பிங்னு சொல்லுவாங்களே, வேறு கேள்விகள் மூலமாக இந்த ரிசல்ட்டை கொண்டு வந்து டிரைவ் பண்ணுறது எப்படி கொண்டு வந்தீங்க? நம்ம 8500 பேரை வந்து எங்கள் குரூப்லேயே பல குரூப்ஸ்க்கு நடுவில் பிரித்து கொடுத்தது தான். ஒரு குரூப்புக்கு 1000 பேரை போய் மீட் பண்ணுற இதை கொடுத்தோம், ஆன்லைனில் எடுத்தோம், ஆஃப்லைனில் எடுத்தோம், நேரில் போய் மீட் பண்ணோம், அவங்க ஒர்க் பிளேஸில் மீட் பண்ணோம், வீட்டில் மீட் பண்ணோம், ஆஃபீஸில் இட்டு வெளில வரும்போது பார்த்துருக்கோம், கோவிலுக்கு போயிட்டு வரும்போது பார்த்துருக்கோம், ஸோ ஒரு கோவில் திருவிழாவில் இருக்கும்போது பார்த்துருக்கோம். எல்லா விதத்துலேயும் நம்ம டார்கெட் பண்ணி பேசி எடுத்தது தான் இந்த ரிசல்ட். ஒரே ஒரு கேள்வியை கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு கேட்டு அதுக்கு பதில் எடுத்து இப்படி கொடுக்கறது வந்து சயின்டிஃபிக்காக ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ராங். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மல்டிபிள் கொஸ்டின்ஸ், நிறைய கேள்விகளை சுற்றி ஒரே பதில் கொண்டு வரதுக்கான முயற்சியை பண்ணி கடைசியில் இந்த ஃபிகருக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ தமிழகத்தில் 7 கோடி மக்கள் ப்ளஸ் இருக்கிற இடத்துல ஒரு 8500 பேரை மட்டும் நீங்கள் கேட்டு எப்படி தமிழகமே எப்படி தான் சொல்லுது நம்புறீங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் கேட்பாங்க. அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிளேஸ் அ ரோல். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கோ, 8500 பேர், இப்போ நான் இந்த பில்டிங்லேருந்து இறங்கி போகிறதுக்குள்ளே ஒரு 200 பேரை பார்த்துடலாம். ஆனால் அந்த 200 பேரை கேட்குறது இல்லை சர்வே. இந்த பில்டிங்கில் ஒரு 2 பேரை மட்டும்தான் கேட்கணும். அந்த 2 பேருமே கூட பலத்த ஆராய்ச்சிக்கு அப்புறம் தான் கேட்கப்படணும். உங்களையோ மேடமையோ நான் கேட்டு முடிச்சுட்டா வேலை முடியும். ஆனால் நீங்கள் 2 பேருமே ஒரே கிளாஸ் ஆஃப் டைப் ஆஃப் பீப்புளாக 2 பேரும் நல்லா படிச்சிருப்பீங்க, வேலையில் இருப்பீங்க, அந்த மாதிரி. நான் வந்து எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிளாக எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கேட்டு எடுத்த ரிசல்ட் தான் இது. இஃப் ஐ எம் நாட் ராங், நீங்கள் தமிழ்நாட்டில் சிற்றூர்கள்லேருந்து கிராமங்கள்லேருந்து உள்ள வரைக்கும் நம்ம எப்படி எடுக்கலாம் போய் தான் இந்த சர்வே நடத்தப்பட்டிருக்கு. நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா, நகரங்கள், கிராம பகுதிகள், ஊரக பகுதிகள் அப்படின்னு இப்போ கிருஷ்ணகிரி, தருமபுரியில், வேலூர், சென்னை, பாண்டிச்சேரின்னு எல்லா இடத்துலையும் எடுக்கிறோன்னா, பாண்டிச்சேரியில் எடுக்கிறோம்னா ஒரு ஜவஹர் நகர் ஆரம்பித்து ஒரு முத்தியால்பேட் எல்லா இடத்துக்கும், லாஸ்பேட் எல்லா இடத்துக்கும் போயிருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஊர் தென்கோடியில் இருக்கக்கூடிய பல கிராமங்களுக்கும் போய் கேட்டிருப்போம். அவங்களும் புதுவை தான், ஊருக்கு நடுவில் இருக்கிறவங்களும் புதுவை தான். ஸோ அப்படி எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஏற்கப்பட்ட சார். இந்த நிகழ்ச்சியில் சென்னை பற்றி, சென்னையில் கடவுள் நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா, எத்தனை மக்கள் கடவுள் நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள், இல்லை என்று சொன்னவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறத நம்ம இடைவேளைக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிச்சயமாக சென்னை போன்ற ஒரு பெருநகரத்தில் மக்களுடைய கருத்து என்னவாக இருந்தது கடவுள் சார்ந்து பார்க்கலாம். எப்பவும் அம்பாளை நினச்சிருந்தா எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வாயில் எப்போவுமே அம்பாள் தான் வரணும், பெருமாள் வரணும், சாமி பேர் தான் சொல்லணும். அது இருந்தால் நம்மளை எப்பவும் நல்லா வைப்பேன். எனக்கு இப்போ 90 வயசாச்சு, நான் சௌரியமாக தான் இருந்தேன். நம்மளை பொறுத்த கடவுள் இருக்கா, நடந்துருக்கு, எல்லாம் நல்லபடியாக நடக்க. கடவுள் நம்பிக்கைங்கிறது முக்கியமாக இருக்கிறதுனால தான் எல்லா மனுஷாலும் இங்கே வந்துட்டு இருக்கா. இந்த கூட்டம் வருதுனாலே கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கிறதுனால தான் மனுஷாலாம் வந்துட்டு இருக்கா. எல்லா ரூபத்திலையும் கடவுள் இருப்பார். மனசில் வந்து எப்போவுமே ஒரு நல்ல எண்ணங்கள், நல்ல எண்ணம் மனசில் வந்து வேறு எந்த டைவர்ஷனும் இல்லாமல் ஒரே இதில் கான்சன்ட்ரேஷனை நம்ம நினச்சோம்னா நிச்சயமாக கடவுள் நம்ம கூடயே இருக்கார். கடவுளை நம்பினாக்க நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு துயரம் இருந்ததுன்னா அது கடவுள்கிட்ட சொன்னாக்க அவர் பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது.
அதனால தான் நம்ம கடவுளை வணங்குறோம். சென்னையில் கடவுள் நம்பிக்கை எப்படி இருக்கிறது? அடுத்த கருத்து கணிப்பு முடிவு உங்களுக்காக. நீங்கள் கடவுளை நம்புகிறீர்களா? சென்னை நகரத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு ஆம் என்று 94% பேர் பதிலளித்திருக்கிறார்கள். இல்லை என்று வெறும் 6% மக்கள் மட்டுமே பதிலளித்திருக்கிறார்கள். இதில் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி. 94% பேர் சென்னை போன்ற ஒரு மாஸ் சிட்டி, ஒரு மெட்ரோ சிட்டி இல்லையா? எவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னு பலவிதமான ஓடிக்கிட்டு இருக்காங்க மக்கள், வேலைக்காகவும் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காகவும். இதில் கடவுள் நம்பிக்கை, அதற்கெல்லாம் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி? நீங்கள் கேட்ட கேள்வியிலேயே பதில். எனக்கும் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு சிட்டி பற்றி இருந்த பர்செப்ஷன் வேறு, போயிட்டு பேசிட்டு வந்ததுக்கப்புறம் இருந்த பர்செப்ஷன் வேறு. இப்போ சென்னை போன்ற நகரங்களில் எப்படி கடவுள் நம்பிக்கை குறைவாக இருக்கும்னு நம்ம நம்பிட்டு இருக்கோமோ அது தப்பாக இருந்தது. இந்த சர்வேலையே தெரியுது. அது பல்லாவரத்தில் போய் ஒரு மாணவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தோம். அப்போ அவர் என்கிட்ட சொன்னது, எக்ஸாம் வந்தால் எனக்கு நம்பிக்கை வரும், எக்ஸாம் ரிசல்ட் முடிஞ்சு போச்சுன்னா கடவுள் நம்பிக்கை குறைஞ்சிரும் அப்படின்னு அவர் ஜோக்காக சொன்னார். அந்த மாதிரி தான் சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்களும் இதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி, அது மட்டும் இல்லாமல் பயம் ஜாஸ்தி, ஃப்யூச்சர் பற்றின ஆஸ்பிரேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிற இந்த நிலைமையில் பல பேருக்கு ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற பிரதிபலிப்பு. திருவொற்றியூர் தொட்டு தாம்பரம், பூந்தமல்லி, திருவான்மியூர், சென்டரில் இருக்கிற தேனாம்பேட் எல்லா இடத்துலையுமே எப்படி அப்படின்னா அவங்களுக்கு கடவுள் பற்றின நீங்கள் நிறைய இடங்கள் சென்னையில் சொன்னதுனால நான் கேட்குறேன். இப்போ சென்னையில் சில இடங்கள்லாம் ஒரு பாஷான ஏரியா, சில இடங்கள்லாம் சாதாரண மக்கள் வசிக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு இருக்குது. இப்போ எந்த மக்கள் வசிக்கக்கூடிய ஏரியாக்களில் இந்த கருத்து கணிப்பில் ஆம் அப்படின்னு சொன்னவங்க அதிகமாக இருந்தாங்க? அதாவது நம்ம அப்படி பிரிக்க முடியாது, ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஈக்குவல் சாம்பிள் சைஸ் கொடுத்து எடுத்திருக்கோம், அப்படி இல்லையா? அப்போ மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு ஹோல்சம் மெல்டிங் பாட்டை எடுக்கும்போது சென்னையில் மக்களுக்கு கடவுள் நம்பிக்கை ஏன் ஜாஸ்தி இருக்குங்கிறதுக்கு வேணால் பதில் இருக்குது. ஏன் இருக்குது அப்படின்னா இங்கே சொன்னாப்புல ஒரு கம்யூனிட்டி, ஒரு பைண்டிங் ஃபோர்ஸ், அது ஒரு துலுக்கான தமனோ, ஒரு பாடிகாட் முனீஸ்வரரோ, இல்லை ஒரு கபாலீஸ்வரரோ, அவங்களுக்கு ஒரு பைண்டிங் ஃபோர்ஸ் தேவைப்படுது. அந்த பைண்டிங் ஃபோர்ஸை வச்சு தான் இத்தனை பேர் இப்படி பதில் சொல்லியிருக்காங்க. சிறு தெய்வங்கள் சென்னையில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. டாக்டர் அபிலாஷா, நீங்கள் சொல்லணும், சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிறவங்க உண்மையிலேயே ஸ்ட்ரெஸ் காரணமாக தான் கடவுளை நம்புகிறார்களா, அவங்க வேலை பளு காரணமாக தான் நம்புகிறார்களா? அதை மாத்திரமே காரணமாக சொல்ல முடியாது, பட் அதுவும் ஒரு காரணம் தான். இப்போ நான் அதை ரிவர்சல்லேருந்து வரேன். அதாவது யார் ஒருத்தவங்களுக்கு ரிலீஜியாசிட்டி இருக்கோ அவங்களுக்கு டிப்ரெஷன் குறைவாக வரும் அப்படின்னு ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி உங்களுக்கு இன்னொருத்தவங்க பார்த்துக்குறாங்க, அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம், அட்லீஸ்ட் ஒரு வென்டிலேஷன் இருக்குது ஒருத்தவங்ககிட்ட சொல்கிறதுக்கு, நம்மளை கைவிட்டுற மாட்டார், கடைசி வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணுவோம், அந்த பெர்சிவியரன்ஸ் இருக்கு இல்லையா, மறுபடியும் ட்ரை பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் சைக்கலாஜிக்கலாக ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்ற நம்பிக்கை பெருசாக கை கொடுக்கும். ஸோ அது ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். அப்போ எஜுகேஷன்ன்றது அதை இன்னும் ரீஎன்ஃபோர்ஸ் தான் பண்ணுமே ஒழிய நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அசாதாரணமான மக்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குன்ற மாதிரி இருக்காது. இல்லை, அசாதாரணமான மக்கள் இல்லை, இவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் நிறைய இருக்குது சென்னையில், வடிகால்கள் நிறைய இருக்குது. இப்போ யோகா மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இருக்கும்போது கூட யோகாவும் என்ன ஆக்சுவலாக யோகா இன்டைரக்ட்லி இட்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி தானே, ஸ்பிரிச்சுவலிசம் நோக்கி போகிறது தான் அது. ஸோ எல்லா இடத்துக்கும் அது இப்போ ஒருத்தவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்பிரிச்சுவல் மேலே நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதாவது நான் மாத்திரம் தான், நான் யாரையும் சார வேண்டாம், எனக்கு மேலே யாரும் கிடையாது, வேறு சூப்பர் பவரே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்களால யோகாவும் பண்ண முடியாது. ஒரு நம்பிக்கையை கண்டிப்பாக ஒரு சுப்ரீம் பவர் மேலே வச்சிருக்கிறாங்க மக்கள். என்ன மாதிரியான அவுட்லெட் இருந்தாலும் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆகிடும். சென்னையிலையும் கூட இப்போ சென்னையில் நம்ம பார்த்தோம், பிற பெருநகரங்கள் இருக்கிறது, மதுரை, கோவை, திருச்சி போன்ற பெருநகரங்களில் இந்த எண்ணிக்கை எப்படி இருக்கிறது? அடுத்த கருத்து கணிப்பு முடிவு உங்களுக்காக பார்க்கலாம். நம்மள மீறி ஒரு சக்தி இருக்குன்றது யாராலுமே மறுக்க முடியாது. ஸோ குழந்தை பிறக்கிறது, நம்ம பிறக்கிறது, நம்ம சாகிறது எதுவுமே நம்ம கையில கிடையாது. அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால நம்ம கடவுள்ன்றவரை நம்பித்தான் ஆகணும். நம்மளுக்கு மீறின சக்தி that should be called as கடவுள். ஸோ கடவுளை நம்பினா கைவிடப்படும். பைபிளை வச்சு கடவுள் நம்பிக்கை வந்ததுங்க. பைபிள் வார்த்தையை வச்சு கடவுள் நம்பிக்கை வந்தது. கடவுள் முழுமையாகவே இல்லை. ஐயப்பன் ஒருத்தர் சொன்னார், ஒவ்வொரு பொருளும் உற்பத்தி பண்ணுறது, ஒவ்வொரு செயலும் கடவுள் தான் செய்கிறாருன்னு. அவன் போடுற சட்டை கடவுள் செய்ய கிடையாது, அவன் அந்த நூலை கடவுள் உற்பத்தி பண்ண கிடையாது. இதில் ஒவ்வொரு பொறுத்தளவுக்கு கடவுள் ஒரு இதில் கூட இதில் ஈடுபாடே கிடையாது. மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தனும் அவன் உழைப்பினால தான் முன்னேறான ஒழிஞ்சு கடவுள் கொடுக்குதோ அப்படிலாம் இல்லை. ஒருத்தர் ரோட்டில் அடிபட்டு கிடந்தா கடவுளை அவனை காப்பாற்றுது அல்ல. ஆம்புலன்ஸ் 108 டிரைவர் வரான், அள்ளி போட்டு தான் போகிறாங்க. ஒழிஞ்சு கடவுள் டேரெக்டாக சிவன் மேலே இருந்து இறங்குதோ இல்லை பார்வதி கீழே இருந்து இறங்குதோ சொல்ல கிடையாது. கண்டிப்பாக கடவுள் இருக்காரு. கடவுள் நாங்கள் ரொம்ப வசதியாக இருந்துட்டு இருந்தோம்.
ஒரு கெட்டது வரும்போது ஒரு சின்ன குழந்தையாட்ட வந்து இது மாதிரி உங்களுக்கு கஷ்டம் வரப்போகுது, நீங்கள் வந்து பாருமா, போய் பாரு, வீட்டில் போய் பாரு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நான் அங்கேருந்து எங்கள் மக வீட்டுக்கு வர்றேன். வரும்போது எங்கள் மக ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா. ஏம்மா அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி இப்படி இருக்குது அப்படிங்கும்போது, வேண்டாம் அந்த வழிக்கெல்லாம் போகாது, நம்ம கடவுள் இருக்காரு, நம்மளை காப்பாற்றுவாருன்னு சொல்லி அந்த கஷ்டத்துலேருந்து என் மகளை காப்பாற்றி விட்டுருக்கிறேன் நான். அதனால் வந்து உண்மையாகவே கடவுள் இருக்கார். கடவுள் இல்லைன்னா நான் அங்கே இந்த அளவுக்கு இருக்க முடியாது. கடவுள் இருக்கார் எல்லா வகையிலையும். அதாவது உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையில் உள்ளவங்களிலிருந்து கடவுள் இருக்கார். கடவுள் இருக்கார். தீக்காக்காரங்க சொல்லுவாங்க கடவுள் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். கடவுள் இருக்கார். இவங்க பெருநகரங்களில், மற்ற பெருநகரங்களில் எப்படி கடவுள் நம்பிக்கை பார்க்கப்படுகிறது? மதுரை, திருச்சி, கோவை, சென்னை போன்ற பெருநகரங்கள் எடுத்திருந்தோம். அதனுடைய கருத்து கணிப்பு முடிவு உங்களுக்காக. நீங்கள் கடவுளை நம்புகிறீர்களா என்று இந்த பெருநகரங்களில் கேட்கப்பட்ட கேள்விக்கான விடை ஆம் என்று 92% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இல்லை என்று 8% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். திரு செல்வ கணபதி ஐயா, உங்ககிட்ட நான் கேட்கணும். இப்போது இந்த இடத்துல இப்போ பெருநகரங்கள்னு பார்க்கும்போது சென்னையை விட இந்த இல்லை என்ற எண்ணிக்கை என்பது பெருநகரங்களில், வேறு பெருநகரங்களில் அதிகமாக இருக்குது. இப்போ கோவை, மதுரை, திருச்சி போன்ற பெருநகரங்களில் அதிகமாக இருக்குது. இதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும்? சென்னையோட டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்டையும் இந்த மக்களுடைய டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்டும் டிஃப்ரெண்ட் தான். இப்போ கோவை, மதுரை போன்ற இடங்களில் சிறுதெய்வங்கள் வழிபாடு அதிகமாகவே இருக்கும். குலதெய்வம், எங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும், ஒவ்வொரு தெருவுக்குமே சாமிகள் இருக்கும். அப்போ அந்த இடத்துல 8% மக்கள் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்களே. 8% மக்கள் இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது 92% மக்கள் அங்கே கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை காண்கிறோம். அப்படி அந்த 8 பேர்கள் இருப்பார்களானால் அவர்களும் கூடிய சீக்கிரத்தில் இந்த பக்கம் வந்து தானே ஆக வேண்டும், வேறு வழி கிடையாது. இப்போது ஏனென்றால் பெரும்பாலும் ஒரு மனிதனுடைய அறிவியல் எப்படி விளங்கி கொண்டிருக்கிறது என்றால், ஒரு நூலை படிப்பதாலோ அல்லது மற்ற இடங்களில் நடக்கும் ஒவ்வொரு செய்திகளை கேட்பதாலோ அவருடைய மனதிலே மாற்றங்கள் ஏற்படும். இப்போ அப்படி அந்த 8% மக்களுக்கு அந்த மாதிரி உணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்குமே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இந்த 12 திருமுறைகளாலும் சரி, 12 திருமுறைகள் இருக்கின்றது, அதுபோல் ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தங்கள் இருக்கின்றது. இது போன்ற இந்த அருளாளர்களை இயற்றிய நூல்களை எல்லாம் வழி வழியாக சிறு குழந்தையிலிருந்து பெரியவர்கள் ஆகும் வரை கற்று அந்த ஒவ்வொரு பதிகங்களுக்குமான அந்த அனுபவத்தை எல்லாம் ஒவ்வொருவரும் அனுபவித்து தான் அந்த இறைவனுடைய முழு நம்பிக்கை மனசில் வளர்த்து அதன்படி வந்திருப்பார்கள். நீங்கள் சொல்லுகின்ற இந்த 8% மக்களுக்கு அவை போய் சேர்ந்திருக்காத விஷயங்களாக இருக்கலாம். அவர்களுக்கு தேவாரம் என்னவென்றால் தெரியாது, திருவாசம் என்றால் தெரியாது, அருளாளருடைய வரலாறுகளை பற்றி சரியாக கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள். ஏன் இருக்கலாம் அல்லவா? எல்லாருக்குமே 92% மக்களுக்கும் தேவாரம், திருவாசகம் எல்லாம் தெரியக்கூடிய நன்றாக என்று பெரும்பாலான மக்களுக்கு தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது. ஆனால் சில பேர்களுக்கு அது கிடைக்காதனாலே தான் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குமே தவிர, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 8% மக்களும் பூர்ணமாக உணர்கின்ற பொழுது இங்கே வந்து சேர்ந்து தான் ஆவார்கள். நிச்சயமாக அது நடக்கும். நிச்சயமாக இந்த அணிக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றீங்க. இனி அடுத்ததாக கிராமப்புறங்கள் எப்படி கடவுளை பார்க்கிறது? நம்முடைய கிராமப்புறங்களில் தான் சினிமாக்களில் அதிகமாக மூட நம்பிக்கைகள் இருக்கக்கூடிய இடமாக கிராமப்புறங்களை தான் சித்தரிக்கிறாங்க. இப்போ கிராமப்புறங்களை உண்மையிலேயே கடவுள் நம்பிக்கை எப்படி இருக்கிறது பார்க்க போகிறோம். இனி அடுத்த கருத்து கணிப்பு கிராமப்புறங்களில். நீங்கள் கடவுளை நம்புகிறீர்களா? ஆய்வு நடைபெற்ற கிராமங்கள் இதில் 93% ஆம் என்றும் 7% இல்லை என்றும் பதிலளித்திருக்கிறார்கள். 93% மக்கள் ஆம் என்று பதிலளித்திருக்கிறார்கள். இப்போது ஐயா திரு செல்வநாயகம், நான் உங்ககிட்டே மீண்டும் வரேன். இப்போது இந்த இடத்துல கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பக்தி என்பது தமிழ்நாடு முழுக்க எப்படி இருக்கிறது? நிச்சயமாக 93% ஓவரால் தமிழ்நாட்டில் 93% என்பது நிச்சயமாக அது ஒரு பெரிய நம்பர் தான், அதை மறுக்க முடியாது. இருந்தாலும் கூட முன்னாடி பக்தி என்றால் அப்ஜெக்ட் சரண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒட்டுமொத்தமாக தன்னை ஒப்படைப்பது அப்படிங்கிறது தானே. இப்போ இந்த மாதிரியான பக்தி தமிழ்நாட்டில் இருக்கிறதா? கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கிறது. சரணாகதி என்று சொல்வது தான் நீங்கள் சொல்லக்கூடியது. இறைவனை மதில் மேல் பூனையாக இருந்து கொண்டு வணங்குவதில் பிரயோஜனமே இல்லை. முழுமையாக சரணாகதி அடைந்து விட்டால்தான் அவனுடைய திருவருளை பெற முடியும். என்றால் நமது இதிகாசங்களில் எல்லாம் காணுகின்ற பொழுது தன்னம்பிக்கை தன்னால் முடியும் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அடியார்களுக்கு இறைவன் பரிபூர்ணமான அருளை தந்ததாக வரலாறே இல்லை. அத்தனையும் நீதான், உன்னை விட்டால் எனக்கு ஒரு வேறு யாரும் கிடையாது என்று சரணாகதி நிலையை அடைகின்ற பொழுது நிச்சயமாக இறைவனுடைய திருவருளை அடைவார்கள். இப்போ நம்ம 3 முக்கியமான கருத்து கணிப்பு முடிவை ஒன்றன் பின் ஒன்றாக எடுக்க போகிறோம். முதலாவதாக ஆண்கள் மத்தியில் கடவுள் நம்பிக்கை எப்படி இருக்கிறது பார்க்கலாம்.
கடவுளை நீங்கள் நம்புகிறீர்களா? ஆண்கள் மத்தியில் கேட்டபோது ஆம் என்று 88% ஆண்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இல்லை என்று 12% ஆண்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 88% ஃபாராகவும் இல்லை என்று 12% தெரிவித்திருக்கிறார்கள். இனி அடுத்ததாக பெண்கள் மத்தியில், பெண்கள் தான் உண்மையிலேயே இந்த சடங்குகளெல்லாம் அதிகம் பின்பற்றக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நம்ம மக்கள் மத்தியில் இருக்கு. பெண்கள் மத்தியில் கடவுள் நம்பிக்கை எப்படி இருக்கிறது பார்க்கலாம். 96% பெண்கள் ஆம் நாங்கள் கடவுளை நம்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4% மட்டுமே இல்லை நாங்கள் நம்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி அடுத்ததாக வயது வாரியாக நம்ம பார்க்க போகிறோம். வயது வாரியாக எந்தெந்த வயதினர் ஆம் என்கிறார்கள் இல்லை என்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இனி அடுத்த புள்ளி விவரம் உங்களுக்காக வயது வாரியாக 18 to 25 வயதைச் சேர்ந்தவர்கள் 79% ஆம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 21% பேர் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். 26 to 35 வயதை உள்ளவர்கள் 87% பேர் ஆம் என்றும் 13% பேர் இல்லை என்றும் சொல்லியிருக்கிறார்கள். 36 to 45 வயசில் இருக்கவங்க 89% பேர் ஆம், 11% பேர் இல்லை என்று சொல்லியிருக்காங்க. 56 to 65 வயசில் இருக்கவங்க தான் 99% பேர் ஆம்னு சொல்லியிருக்காங்க. 1% பேர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் அபிலாஷா, இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட முன்வைக்கிறேன். பார்த்துருப்பீங்க, நீங்கள் சர்வே பார்த்துருப்பீங்க. 56 to 65 வயதில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் தான் 99% பேர் நாங்கள் கடவுளை நம்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் நிச்சயமாக உளவியல் ரீதியாக தமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சுப்ரீம் பவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையாக நம்ம இதை பார்க்கலாமா? எப்படி இதை பார்க்கலாம்? ஒன்று வந்து அவங்க லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துடுறாங்க. அந்த ஸ்டேஜ் வரும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா டெத் ஆங்ஸைட்டின்ற ஒரு விஷயம் அப்போ தான் அவங்களுக்கு வருது, அந்த முதியவர்கள்கிட்ட தான். நான் வந்து இங்கே சென்னையில் இருக்கிற ஒரு முதியோர் இல்லத்தில் ஒரு தீசிஸ் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து இதே மாதிரி ஒரு எம்பரிக்கல் ஸ்டடி மாதிரி கண்டக்ட் பண்ணி சர்வே மாதிரி எடுத்திருந்தப்போ அதுலேயும் ஏற்றால இதுக்கு சப்போர்ட்டிவாக மெஜாரிட்டி வந்து அந்த கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னும் அந்த இறப்பை பற்றிய பயம் அதிகமாகிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்போ ஏன்னு டீட்டெயில்டாக போகும்போது தான் தெரிஞ்சிச்சு, இந்த ஆஃப்டர் லைஃப் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, நமக்கு அடுத்தது என்ன ஹோல்டு இருக்குது, இல்லை நம்ம பண்ண பாவத்தெல்லாம் நம்ம சீக்கிரம் வந்து இது பண்ணணுமா, தீர்த்திடணுமா, அதுக்கு வந்து கடவுளை எப்படியாவது கையில் பிடிச்சிடணுமா அப்படின்ற அந்த எண்ணங்கள் தான் அந்த கடைசி காலத்தில் அவங்களுக்கு வந்து அதிகமாக ரிலிஜியாசிட்டியை நோக்கி போக வைக்குது. மிஸ்டர் அருண் கிருஷ்ணமூர்த்தி, நீங்கள் சொல்லணும், இப்போ அவங்க கிட்ட போய் கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்விகளை சுற்றி வளைச்சு நீங்கள் கேட்டிருந்தாலுமே கூட அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க? இப்போது ஒரு வயதான ஒரு முதியவர்கிட்ட போய் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு கேட்டால் அவருடைய நம்பிக்கையே கடவுளாக தான் இருக்கும். பெரிய நம்பிக்கை, இப்போ மேடம் சொன்ன மாதிரி டெத் ஆங்ஸைட்டி உள்ளவங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்போ அவங்க கிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கும்போது அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ஏதாவது நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? வேலூரில் சுந்தரம்னு ஒரு முதியவர், அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவருடைய 20 to 30 வயசுக்குள்ள அந்த காலத்தில் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து சம்பாதிக்கிற அந்த காலத்தில் பசங்களை வந்து பசங்களை படிக்க வச்சு வீட்டு செலவெல்லாம் பார்த்துக்கணும். அப்படிங்கிறப்போ அவருக்கு பலு ஜாஸ்தி இருந்த நேரத்தில் அவருக்கு வந்து கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற ஒரு இது, அப்புறம் அன்னைக்கு இருந்த ஒரு அரசியல் சூழ்நிலை அது அவரை வேற ஒரு பக்கம் இழுத்திருந்தது அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் நாளாக ரிட்டையர்மெண்ட் கிட்டக்க வர வர தன் பெண் திருமணமாகி தன் மகனும் வந்து ஒரு வேலையில் போய் அமரவே இவருக்கு பலு குறையவே இவருக்கு தன் ஒய்ஃபோட உடம்பு நிலையை பற்றி ரொம்ப கவலைப்பட ஆரம்பிக்கவே அவருக்கு வந்து வேற ஒரு பவர் மேலே நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்கு. அது நாள் கணக்கில் போக போக எப்படி முடிஞ்சிருக்குன்னா அவரை வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது ஆன்மீகத்தில் அவர் ரொம்ப ஈடுபடுத்த வச்சிருக்கு. கடைசியில் அவருடைய கடைசி காலகட்டத்தில் அவர் வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு எடுத்து எப்போவுமே வந்து கடவுள் நம்பிக்கையோடு இருந்தேன் அப்படிங்கிற ஒரு கதை எங்களுக்கு விலாவரியாக சொன்னார். ஸோ இப்படி தான் வந்து பல தரப்பட்ட மக்களும் எங்ககிட்ட பேசினாங்க. கண்டிப்பாக இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்த்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக பார்த்தபோது கடவுள் நம்பிக்கை 93% பேரிடம் இருக்கிறது. 7% பேர் மக்கள் மட்டுமே கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இனி அடுத்து வரக்கூடிய கருத்து கணிப்பு என்பது என்னவாக இருக்குன்னு சொன்னால் 93% பேர் ஆம்னு சொல்லியிருக்கீங்கல்ல, என்ன காரணங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். அதற்கான விடையை நாளை நாம் தெரிவிக்கிறோம். இது நான் கடவுள் தமிழகத்தில் நடத்தப்பட்ட பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு முடிவுகள் கடவுள் நம்பிக்கை பற்றியும் வழிபாட்டு முறைகள் பற்றியும். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.